ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு விசுவாசம் ஆன உடனே அவங்க செய்த அடுத்த இமீடியட் ஸ்டெப் என்னது பேப்டிசம். The next thing they did as soon as they heard the gospel and had faith was be baptized. அவங்க பேப்டிசம் எடுத்ததோடு மட்டுமல்லாம அவங்க ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிற எல்லாரையும் பேப்டிசம் எடுக்க Not only did she be baptized, but she made everyone in her home be baptized. ஹவுஸ் ஹோல்ட்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஹவுஸ் ஹோல்டுனா நம்ம நினைக்கிற மாதிரி அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மட்டும் கிடையாது. ஹவுஸ் ஹோல்டுனா அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்க வீட்டில் இருக்கிற அடிமைகள், அவங்களோட அசோசியேட்டாக இருக்கிறவங்க, இந்த மாதிரியான எல்லாரையும் அவங்க பேப்டிசம் எடுக்க வச்சுட்டாங்க. So not only her family, like we may think now, but everyone that was associated with her, the servants in her home, the workers, she made everyone be baptized. பால் ஏன் லிடியாவை இப்போ தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியுதா? Now do you see why Paul was identified Lydia? ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனை ஒருத்தரை செலக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ப்ரீச் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வைட் நெட்வொர்க் இருக்கும், அவங்க மூலமா பலருக்கு சுவிசேஷம் போயிடும். If we identify a very person that's very influential, they will have a wide network and we can quickly spread the gospel. Women are influential. குடும்பத்துல ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டா போதும், அந்த என்டையர் குடும்பமே கர்த்தருக்குள்ள வந்துரும் தெரியுமா? If only one woman in the household is saved, then the whole family will be saved. என்னோட ஹஸ்பண்டுடைய வீட்ல மாமியார், என்னோட ஹஸ்பண்டுடைய தாயார் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டாங்க. In my husband's house, his mom was the first person that was saved. அப்படியே அவங்க என்னுடைய கணவரை உள்ள கொண்டு வந்தாங்க, கணவருடைய தம்பி வந்தாங்க, கணவருடைய தங்கச்சி வந்தாங்க, மாமனார் கடைசியாக ரட்சிக்கப்பட்டார். அப்படியே என்டையர் குடும்பமே உள்ள வந்துருச்சு. And through her, one by one, each person in her household was saved. மூன்று பிள்ளைகளுமே இப்போ ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. And all three of her children are now doing gospel work. அவங்களுடைய சிஸ்டர்லாம் யூஎஸ்ல இருந்து இந்தியால ஊழியம் பண்ணணுன்றதுக்காகவே அமெரிக்கால அவங்க ரிசர்ச்ல இருந்தவங்க, அவங்க சிஸ்டர் வந்து டாக்டரா இருந்தவங்க, அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து ஊழியம் பார்த்துட்டு இருக்காங்க. And his sister came all the way from America to India to do gospel work. அப்ப இந்த பிலிப்பு பட்டணம் தான் யூரோப்லயே பால் சுவிசேஷம் அறிவித்த ஃபர்ஸ்ட் பட்டணம். And so this Philippi city is the first place in Europe where Paul preached the gospel. லிடியா தான் யூரோப்லயே ஃபர்ஸ்ட் பேப்டைஸ்ட் woman. And Lydia was the first person who was baptized in Europe.